தப்பித்தவரே உம்மை துதிக்கிறோம். அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோமப்பா. எங்கள் துட்ட சுகமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோமப்பா. அப்பா உங்களோட வல்லமை எங்களை தந்திருக்கிறதே உம்மை துதிக்கிறோமப்பா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. எபினேசரே உமக்கு நன்றி. யெகோவா ராஃபாவே உமக்கு நன்றி. எல்ரோயே உமக்கு நன்றி. யெகோவா ஷம்மாவே உமக்கு நன்றி. யெகோவா நிசியே உமக்கு நன்றி 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 அப்பா. எல்ஷடாயே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் மத்தியில் வருகிறவரே, எங்கள் மத்தியில் இருப்பவரே, உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா. அதிகமான நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அதிகாலை நித்தனுக்கு நடிவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த கால வேலையில உண்மைங்கிட்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்க கிருபை மாத்திரம்தான்ப்பா. உங்க கிருபைக்காக நன்றி 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 அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. துவக்க முதல் முடிவு வரைக்கும் நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பாடல் வேலை, துதி வேலை, ஜெப வேலை அப்பா, உங்களோட வேதத்தை வாசிக்கிற வேலை, தியானிக்கிறவங்களோட இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை பிட்டு தாங்க இசப்பாங்க உட்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆவியில பலனது இன்னும் உமக்காக சாட்சியாய் பரிசுத்தமா வைராக்கியமா வாழ்ந்து காட்ட தேவன் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஜெபிக்கிற இசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வர வேண்டிய பிள்ளை சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. காணப்படுற எல்லா தடைகள் எடுத்து போடுங்கப்பா. எல்லா தூக்கத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எடுத்து போடுங்கப்பா. எல்லா மந்த நிலமாக எடுத்து போடுங்கப்பா. உற்சாகத்தின் ஆவியை தாங்காண்டவரே. அதிகாலை ஆண்டவரை தேடணுன்ற உணர்வு ஒவ்வொருக்கும் தந்திருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வு உள்ள இருதயத்தை அவங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் அதை இன்னும் சோர்ந்து போய் விழுந்து போய் அப்பா தூக்கத்துக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். தேவன் ஒரு விஷயம் எழுப்பி கொண்டு வாங்கப்பா. தேவன் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த நிறுத்துமையாக அங்கே ஜெபிக்கிறப்பா. தேவன் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு கொண்டு வந்து நடத்த போவதுக்காக நன்றி. நாங்கள் ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதுக்காக நன்றி. போதைய மரத்தை நீங்கள் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி 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 அப்பா. தேவன் தம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. எல்லா துதி கவனமாகியும் உறவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட புஸ்தகத்தில் 4018வது பாடல். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். 1000 நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவர் நீங்க செஞ்ச நன்மைக்குலாம் நன்றி சொல்றீங்க வார்த்தையே இல்லை ஆண்டவரே. இந்த ஆயுசு நாட்கள் போதாதுப்பா, அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னொரு படகுல போலாம். 3614 படம் 3616. மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்னு சொல்லி அந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரை எல்லாமே ஆகும். அதெல்லாம் விசுவாசத்தோட அந்த பாடலை பாடலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கும் தேவனா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த நாள் வரைக்கும் ஜீவனை பாதுகாத்திருக்கிறாரு, பலனை தந்திருக்கிறாரு, அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை வாழ்க்கையில செய்யாத அற்புதங்கள் இருந்திருக்குமானா இந்த மாதம் வாக்குத்தத்தப்படி மீண்டுமா நம்மளை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னால செய்ய முடியாது நினைக்கிறேன்னு கேட்டு நம்மளை பார்த்து தான் அவர் கேட்கிறாரு. ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு செய்த அதே அற்புதம், ஈசாக்கு செய்த அதே அற்புதம், யாக்கோபுக்கு செய்த அதே அற்புதம் நம்மளை கொண்டும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவங்க 3 பேருமே காத்திருந்தாங்க அநேக ஆண்டுகள். ஆண்டவர் நம்மளும் இது இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிறோமே, ஆண்டவர் அற்புதம் செய்யல நினைக்கும் போது மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் என்னால செய்ய முடியாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் என்னால் எல்லாம் கூடுன்னு சொல்லி நம்ம மீண்டுமாய் அவர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. நல்லா முழங்கால் படிக்கிட்டு அப்பாட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒரு முறுமுறுத்து இருந்தா நம்ம மன்னிங்கப்பா,
நம்பாம இருந்தா நான் மன்னிங்க ஆண்டவரே. நான் உண்மையா இல்லாம இருந்தா நான் மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் உங்களை நான் ரொம்ப கம்மியாக எடை போட்டு தான் நான் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்திருந்தாங்கன்னா என்ன சபையில் அனுதினமும் சபை ஜனங்க வந்திருப்பாங்க. ஆண்டவர் தான் எல்லாம் நம்பி இருந்தாங்கன்னா இன்னைக்கு காலையிலே அநேகர் வந்திருப்பாங்க. ஓய்வுனால யாரும் அசட்டை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் வேலை முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம், உறவுகள் முக்கியம், நண்பர்கள் முக்கியம், இந்த ஃபங்க்ஷன் முக்கியம், நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஒப்பு கொடுத்து மேலே ஆண்டவரே அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுப்பா. எங்கள் சிறையிருப்பை திருப்பவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா சிறையிருப்பையும் எனக்கு வீட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக வைக்கணும், சுதந்திரிக்கணும் தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க இந்த ஆண்டில். அதுக்கு தகுதி உள்ள எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இது வரைக்கும் எங்களை கைவிடலை ஆண்டவரே. அதான் தான் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்கள் எப்படி இருக்கும்னு தெரியாதுப்பா. அதுக்குள்ளேயே நாங்கள் மனம் திரும்பிட உண்மையாக நாங்கள் இருக்க பரிசுத்தமாக வாழ எங்களை உதவி செய்யுங்கப்பா. விட்டு விட்டு தேடுற அனுபவம் இல்லை ஆண்டவரே. நேரம் தவறி வந்து தேடுற அனுபவம் இல்லை ஆண்டவரே. இன்னும் வைராக்கியமா, இன்னும் நேரத்துக்கு வந்து, இன்னும் உமக்காக பரிசுத்தமா, இன்னும் நான் உமக்காக என்ன செய்யணுன்ற அந்த உணர்வோடு ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. என்னை ரட்சித்து இருக்கிறாரு. என் நித்திய ஜீவனை அனுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா ஒப்பு கொடுத்து நல்லா ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் தப்புதல் இருக்குமானா மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. நான் உங்களை முறுமுறுத்தாங்க மன்னிங்க. அவிசுவாசமாக நான் பேசியிருந்தேன் எங்களை மன்னிங்க. நான் யார்கிட்டையாவது உங்களை பற்றி அவன் சொல்லாமல் இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. உங்கள் வெளிப்படுத்தாத நாட்களுக்கு என்னை மன்னிங்கப்பா. பரிசுத்தமாக வாழாதுக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழாதுக்கு என்னை மன்னிங்கப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம்னு எங்களை தெரிந்திருக்கிறீங்களாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கூட ஆனக்கூடிய ஜனங்கள் இருக்கிற மத்தியில் ஒரு சிறு கூட்டமா ஒரு புறஜாதியா இருந்த எங்களை முன்குறிச்சு எங்களை இங்கே இடத்துல துதிக்க வச்சிருக்கிறீங்களப்பா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. உமக்கு நன்றி. நல்லா நன்றி சொல்லி நல்லா ஒரு உயர்த்தோமா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காகவே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்ம நிறைய நேரம் நமக்கு பெரிய பெரிய அற்புதம் நடக்கலையே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் கேட்ட காரியங்களும் நடக்கலையே, நமக்கு ஆண்டவர் கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவர்கிட்டே நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா, சாட்சியாக இருந்திருக்கோம். ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. இந்த யுத்தங்களை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ பெரிய வீடுகள் எல்லாம் தரமட்டமாக இருக்குது. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் எழுந்து தவிக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் எழுந்து தவிக்கிறாங்க. அநேக நாட்டு தலைவர்கள் மரித்து போயிட்டு இருக்காங்க. யுத்தம் பெருசாக போய்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. பைபிளில் சொன்னபடி அந்த 3ஆம் உலக போருக்கு எல்லாம் ஆயத்தமாயிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டோட வருகைக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டோட வருகைக்குள்ள ரகசிய வருகையில் நம்ம வியாதி எடுத்துக்கொள்ளப்படணும். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. சுற்றிலும் பார்க்கும் எத்தனையோ ஜனங்கள் மறித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் வியாதியில், போர் சூழ்நிலை, இப்படி அநேக ஜனங்கள் ஆத்மா மறித்துக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்பா. ஆனாலும் விடுதலையோடு தேடத்துக்கு எங்களுக்கு மனசு இல்லை ஆண்டவர். எங்கள் சிந்தனைகள் வேற எங்கேயோ வச்சுட்டு தேடுறோம். நேரத்துக்கு வந்து அசட்டை பண்ணோம், நேரத்துக்கு வராமல் உங்களை அசட்டை பண்ணுறோம். அதிகாலை ஜெபத்துக்கு நிறைய டைம் வரதில்லை. நம்ம சபையில் இருக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்ம சபைக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி முதல்ல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. சூழ்நிலை பார்க்கும் போது உங்களோட வருகை நாட்கள் இருக்கிறோம்ப்பா. உங்களோட வருகை வாசல் படியில் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் எங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லாமல் இன்னும் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இன்னும் நான் மட்டும் இருந்தால் போதும், நல்ல ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லைப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சபையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அர்ப்பணிக்கிறோம் அப்பா.
இங்கே வந்திருக்கிற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வராத இருக்கவும் அர்ப்பணிக்க வைக்கவுமாலும் ஆகும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர், ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பண்ணலாம். அழகான கண்கள் என்னை கண்டதுனால முடிந்ததென்று நினைத்த நாள் இன்னைக்கு உயிர் வாழ்ற ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு சரணம் மாத்திரம் பாடுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உண்மையா நாங்க சொல்றோம் ஆண்டவரே, இந்த நாள் நாங்க நிற்கிறோம்னா அது உங்க கிருபைதான்ப்பா. நாங்க உயிரோடு இருக்கிறது உங்க கிருபைதான் ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இங்க இருக்கிறனா அது உங்க கிருபை மாத்திரம் தான்ப்பா. ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி 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 அப்பா. இன்னும் உமக்கு நன்றி உள்ளவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபையில எல்லா குடும்பமும் சபை ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இன்னும் வைராக்கியமா தேடுற ஒரு குடும்பமா இருக்கணும்ப்பா. உமக்காக ஊழியம் செய்யற ஒரு குடும்பமா எங்க சபை குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே. எங்க சபையருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்ப்பா. எங்க சபைக்குள்ள உங்க தேடல ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. இடைவிடாம ஆராதிக்கிற ஒரு சபையா இருக்கணும் அப்பா. எங்க சபைக்குள்ள நீங்க ஒரு எழுப்புதல் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதனால நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. எங்களோட பிரயாணம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க செய்யற வேலை தொழிலோட கரம் இருக்க போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. படிக்கிற படிப்புல உங்க கரம் இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவர். எழுதுற தேர்வுல உங்க கரம் இருந்து நடத்த போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. வீடுகள உங்க பாதுகாப்பின் கரம் இருக்க போறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல ஒரு ஆத்துமாவுக்காக உங்க சுவிசேஷம் சொல்ல ஏசப்பா எங்களை நீங்க பயன்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்க அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அநேகர் ரட்சிக்கப்பட்டு நாங்க ஒரு காரணமா இருக்கிறோம் அப்பா. உங்க வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்க பேச்சுல, எங்க பார்வையில, எங்க செயல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. உண்மை வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடத்துல உங்க நாம மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வேலை சில இடங்களா இருக்கலாம், வீடுகளா இருக்கலாம்ப்பா. எங்கள் உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் எங்கே கூடினாலும் நாங்கள் எங்கே பேசினாலும் அப்பா அந்த இடத்துல அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அந்த உணர்வோடு நாங்கள் பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கடல் ஆண்டவரே, பெரிய வேலை ஆண்டவரே, அதை நாங்கள் கனப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் நாம மகிமைக்காக பயன்படுத்த போதுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த வேலை எங்கள் போதர் குடும்பத்துக்காக அங்கே ஜபிக்கிறப்பா. எங்கள் ஊழியக்கார குடும்பத்தால் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அங்கிள் ஆண்டி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பலப்படுத்துங்கப்பா. அவங்க வேண்டிய பலன் சுகம் ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. ஊழியத்தின் தேவைகள், குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களுக்கு கொண்டு நீங்க என்னெல்லாம் காரியம் செய்ய சுத்தமா இருக்குங்க எல்லாத்தையும் செய்து முடிங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் நெருக்கங்கள் எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவர் அவங்க கூட இருக்கிறீங்க என்று அநேக கண்கள் காணணும், அநேக வாய்கள் அறிக்கை பண்ணணும் ஆண்டவரே. அவங்களை கொண்டு இந்த பகுதியில் சுற்றி கிராமங்கள் ஏசப்பா பெரிய அற்புதங்கள் அடையாளம் நடைபெறணும் ஆண்டவரே. அவங்க மூலியமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க மூலமா இன்னும் சபைகள் அநேக ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரே. அநேக ஊழியர்கள் அவங்க மூலமா எழுப்பப்படணும் ஆண்டவரே. தேவன் அப்படியே பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னமும் இந்த ஆண்டில் உயர்த்தி வைக்க போதுக்காக நன்றி நன்றி அப்பா. அப்படி எங்க போது குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து உங்க நான் மக்கியமைக்க எடுத்து பயன்படுத்த போதுக்காக நன்றி நன்றி அப்பா. இன்னமும் அவங்க வேண்டிய பேலன்ஸ் சுகம் தந்து நடத்த போதுக்காக நன்றி நன்றி அப்பா. எல்லா துதிக்காக மகிமை ஒருவருக்கு அங்கே செலுத்துகிறோம். மீன் பரச்சமும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு சில குறிப்பாக ஜெபம் பண்ணலாம். விஸ்வாந்து ஜெபம் பண்ணுப்பா. முதல்ல ரட்சிப்புக்காக எல்லாரும் பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா எங்கள் மூலியமாக ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நேரத்தில் மாலை சர்வீஸில் பார்க்குறோம். அந்த பவுலோட முதல் அந்த மிஷினரி ட்ரிப்பை பற்றி பார்த்தோம். ஆண்டவர் நம்மளையும் இந்த பகுதியில் சுற்றி நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரிப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க.
நம்ம சபையில நேத்து அங்கிள் அனௌன்ஸ் பண்ண மாரி ஒரு மிஷனரி டீம் உருவாக்கியிருக்காங்க ஊழியம் செய்யறதுக்குன்னு. அவங்க கொண்டு இந்த சுற்றிலும் கிராமங்கள்ல, பகுதியில எல்லா இடத்துலயும் அவங்க மூலியமா அநேக ஆத்தும ரட்சிக்கப்படணும். அது மட்டும் இல்ல நம்மள நம்பி குடுத்துருக்கிறது நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம குடும்பமாகட்டும், நம்ம வேலை செய்ற இடம்லாம் படிக்கிற இடம், அதுதான் நமக்கு மிஷனரி ஸ்தலம்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் எங்கள பயன்படுத்துங்கப்பா. எங்க மூலியமா 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எங்க மூலியமா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட, முதலாவது எங்க குடுக்கப்பட்ட மிஷனரி ஸ்தலம் எங்க குடும்பம். அப்புறம் நாங்க படிக்கிற இடம், நாங்க வேலை செய்ற இடம், எங்க உறவுகள், எங்க பகுதி ஜனங்கள், இவங்களலாம் நாங்க எப்படியாவது ஆத்தும ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி, ஆண்டவரே எங்க மூலியமா பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெறணும் ஆண்டவரே. இத பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இயேசுவிலே வர்றதுக்கு அது காரணமா இருக்கணும்னு சொல்லி, நல்ல ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாமா? இதுக்காக ஜெபம் பண்ணுப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே அன்புள்ள இயேசப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே இயேசப்பா. அதிகாலை வேலைக்கு இயேசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்களை இரவெல்லாம் பாதுகாத்து தகப்பனே இயேசப்பா இன்னும் ஆசீர்வதித்து கூட்டி கொடுத்த இயேசப்பா உம்மால் ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே இயேசப்பா. எங்களை கொண்டு வந்த எல்லா கிருபைகள் தவிர்க்க இயேசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா, ஆத்தம ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா ஜனங்களும் இயேசப்பா உம்மை அறிந்துகளை உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா ஜனங்களும் வணக்கங்களை இயேசப்பா நீங்க திறங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எல்லாரும் இயேசப்பா நீங்க தான் உண்மையான தேவன் இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா ஜனங்களும் இயேசப்பா அறிந்துகளை நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்க சபையில இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா, அந்த இயேசப்பா அந்த கைப்பற்றி டீம்ல இயேசப்பா நீங்க உருவாக்கி தகப்பனே இயேசப்பா. அதுக்காக இயேசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, அவர்களை கொண்டு இயேசப்பா என்ன இயேசப்பா நிறைய ஆத்துமக்கள் இயேசப்பா ரட்சிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, அவர்களை கொண்டு இயேசப்பா திரளான இயேசப்பா ஆத்துமக்கள் இயேசப்பா எங்க சபைக்கு தேடி ஓடி வர எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, இந்த வருஷத்துல இயேசப்பா ஆண்டவரே இயேசப்பா ஒரு பெரிய இயேசப்பா அறுவடை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்க ஆண்டவரே இயேசப்பா எங்க சபையில கேட்கப்பா ஒவ்வொரு பேசப்பா நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட எங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்களை நீங்க இயேசப்பா நீங்க எடுத்து இயேசப்பா வல்லமை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய ஊழியத்தை இயேசப்பா நான் உற்சாகமா செய்ய வேண்டிய இயேசப்பா கிருபை எங்களை நீ தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, இதோ வந்த போனோம் இல்ல தகப்பனே இயேசப்பா, உமக்காக இயேசப்பா ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசப்பா. அப்படி பண்ணலாம் இயேசப்பா, நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் இயேசப்பா உங்களுடைய நாமத்தை சபை நாங்கள் வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, ஸ்கூல் காலேஜ் இயேசப்பா எங்கே போனாலும் வந்தாலும் தகப்பனே நாங்கள் சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, இயேசு அன்பை பற்றி நான் மற்றவர்கள் சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசப்பா. அதை கேட்டு இயேசப்பா அவர்லாம் இயேசப்பா ரட்சிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, முதல்ல இயேசப்பா எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆதாயம் பண்ண உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எல்லாரும் இயேசப்பா குடும்ப சபைக்கு வர எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நானும் என் வீட்டாலும் கத்தே சேமோசன வாத்மீ தகப்பனே இயேசப்பா, எங்களை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. இயேசப்பா, நாங்கள் இயேசப்பா குடும்பம் வந்து இயேசப்பா பற்றி மற்றவர்கள் சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசப்பா உண்மை அறிவுகளை உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா விக்கிரகாலும் இன்னைக்கு போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த கடைசி நாட்களே இயேசப்பா எல்லா ஜனங்களும் இயேசப்பா உண்மை மாத்திரம் மையான தேவன் இயேசப்பா அறிந்துகளை நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, எங்கெங்கெல்லாம் சபா சபை இருக்கோ தகப்பனே இயேசப்பா, அவங்களாம் சபா எல்லா ஜனங்களும் தேடி ஓடி உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, பலப்படுத்துங்க பாசிங்க நீ உதவி செய்யுங்க. நாவல் ஜெய ஜீவ் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்துக்கு நீங்க அப்படியே செய்ய போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பாக ஜெபம்னா இந்துமதி வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம சந்தோஷம் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம உலக நாடுகளுக்காக ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த உலக நாடுகளில் இன்னைக்கு போர் சூழ்நிலை இருக்கிறதுனால மக்கள் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் ஒரு பாரத்தோட ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் பாதுகாக்கப்படும். இந்த போர் சூழ்நிலை அரசு தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அடிப்படை ஜனங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
அதுலேயும் சிறு பிள்ளைங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் மரித்து போகிறாங்க, பெண்கள் மரித்து போகிறாங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலைலாம் மாறணும்ப்பா. உலக நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும்னு சொல்லி நம்மளோட ஜெபம் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சபையை கட்டுமானம் பண்ணிக்காமல் சீக்கிரமாக ஆண்டவரே எங்கள் ஆலயம் வேலை முடிக்கப்படணும், பிரதிஷ்டை பண்ணணும், எங்கள் சபைக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் சொல்லி இந்த 2 குறிப்புக்காக ஜெபம் பண்ணுமா. சோத்ரம் 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 அன்புள்ள ஏசப்பா ஆசிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்துமே இன்னும் ஒரு நாள் காண செய்திரே மக்கள் நன்றி 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 ஏசப்பா. இந்த வேலை அதிகாலையில் தீட துதிக்க ஆராதிக்கிறது அந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 ஏசப்பா. இந்த நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இந்த வேளையில உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உலக நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தாமே கட்டளையிடுங்க அப்பா. அப்பா அந்த போர் காரியங்கள், அப்பா அந்த போர் நல்லவரே அநேக குடும்பங்கள் இறந்து போகிற காரியங்களாம் பார்க்குறேன் சப்பா. இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எல்லாருக்கும் ஒரு சமாதானம் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இதனால பாதிக்கப்படுற அடிப்படை மக்களே சப்பா, அந்த அடிப்படை தேவைக்காக அப்பா வாழ்கின்ற அநேக மக்கள் அப்பா இதனால பாதிக்கப்படுற காரியங்களை பார்க்குறேன் சப்பா. இதனால உணவு கட்டுப்பாடு அநேக தடைகள் அப்பா, உணவு கட்டுப்பாடு சப்பா, அவளை பொருளாதார இலக்க காரியங்களா பார்க்குற மாணவரே நிலைமையெல்லாம் மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா சமாதான தேவன் தாமே சப்பா. எங்கள் அப்பா இருக்க எல்லா நாடுகளுக்கு கர்த்தர் தாமே சப்பா. ஒரு சமாதானத்தை கர்த்தர் தாமே நீங்கள் கட்டளையிடுங்க சப்பா. அப்பா அங்கே இருக்க ஜனங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தாங்க சப்பா. அநேக சிறுப்பில் இருந்து போகிற காரியங்களை பார்க்குற சப்பா. நிலைமையெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அநேக சிறுப்பிலுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்கள் தந்து வழி நடத்திங்க சப்பா. அநேக பெண்கள் இருந்து போகிற காரியங்களை பார்க்குற சப்பா. அநேக குடும்ப தலைவரில் இருந்து போகிற காரியங்களை பார்க்குற மாணவரே நிலைமையெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. பிள்ளைகள் இழந்து தவிக்கிற பெற்றோர்கள் பார்க்குற சப்பா. அப்பா பெற்றோர்கள் இழந்து பிள்ளைகள் தவிக்கிற காரியங்களாம் பார்க்குற மாணவரே நிலைமையெல்லாம் மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ஒரு சமாதானம் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ எங்கள் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிற மாணவரே இந்த நேரத்தை சப்பா சமாதான தேவன் தாமே சப்பா என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்னீங்களே சப்பா. அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தாமே நீங்கள் உண்டு பண்ணுங்க சப்பா. எல்லாருக்கும் எல்லா நாளும் சமாதானமாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எல்லா மக்களும் அப்போ பத்திரமா இருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்கள் தந்து நீங்கள் வழி நடத்துங்க சப்பா. அதே போல் எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. சபையின் கட்டுமான பணிகளும் கரங்கள் அர்ப்பணிக்கிற மாணவரே அப்பா அந்த குறைவான காரியம் நிறைவாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இது வரைக்கும் நடத்த தேவன் இனிமேல் நடத்துங்க சப்பா. மலைகளின் மேல் ஏறிய சப்பா மரத்தை வெட்டி கொண்டு வந்து என் சபையை கட்டுங்க என்று சொன்னீங்க சப்பா. நாங்கள் பிரயாசப்படல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க பிரயாசம் அதிகமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா நாங்கள் வார்த்தைனால மட்டும் எங்க விசுவாசம் இல்லாண்டவரே எங்க ஒவ்வொரு விசுவாசமும் கைகளின் கிரைகளை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஆலயத்தை கட்டுறதுல நாங்கள் பிரியமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உங்க ஆலயத்தை கட்டணும் என்ற எண்ணத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. அப்போ உங்க ஆலயத்தை நாங்கள் சீக்கிரமா கட்டி முடிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா எங்க கரங்களில் இருக்க காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க ஒவ்வொரு கரங்களை கொடுக்கிற கரங்களாய் மாற்றப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உமக்கு நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கிறவளாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்கள் விசனமாயோ அல்லாண்டவரே எங்க முழு மனதோடு முழு உற்சாகமாய் எங்க சபையை நாங்க தான் கட்டணும் என்ற சப்பா. எங்க சபையர் எல்லாரும் கொடுக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த அப்பா கொடுக்குறேன்ற ஆவியை கர்த்தர் தாமே நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே ஊற்றுங்க சப்பா. எங்க சபையில் குறைவா இருக்குது என்று சப்பா. எங்க எல்லாருக்கும் ஒரு பாரத்தை கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. எங்க சபையை நாங்க தானே கட்டணும் என்ற எண்ணத்தை சப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. வெளியே இருந்து ஆட்கள் இல்லை சப்பா. எங்க விசுவாச பிள்ளைகளாக நாங்களே சப்பா எல்லாரும் என்ன எங்க சபையை கட்டி முடிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா பண தேவையில கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க சப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நீங்க ஆஸ்வதிங்க சப்பா. உமக்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிறவாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உலக நாடுகளையும் கர்த்தர் தாமே நீங்க ஆஸ்வதிங்க. சமாதானத்தை கர்த்தர் தாமே நீங்க கொடுங்க சப்பா. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிற ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரப்பா ஜெபத்துக்கு நீங்க அப்படியே செய்யப்போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடும் நீ நாமத்தை உயர்த்துகிறோம். விசேஷமாய் விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை காணும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீ நல்லவர். காலை வேளையிலும் தேவனுடைய கரம் தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நீர் தந்து நடத்தும்படி ஆண்டவர் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன காரியங்களில் பிள்ளைகள் குறைபட்டிருக்கிறார்களோ எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குங்க. ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. உம்மாலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள
கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. விசேஷமாய் குடும்ப தலைவர்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரை பயணத்திலும் அவங்க செய்கிற தொழில் வேலைகளிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் நீர் அவர்களை நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவர் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல ஸ்தோத்திரம், பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக, ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை காண செய்யுங்க. இன்னும் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஏற்ற வேலையில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் நீர் அவங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஆண்டவர் நீர் அவர்களை கடாட்சிக்கும்படியாய் அன்றைக்கு அன்னாலை கடாட்சித்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கடாட்சித்து நன்மையான ஈவைகள் கண்கள் காண கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரசவ காலத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை தேவன் நீர் கட்டளையிடும்படி ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாய் சாந்தியை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் அந்த குழந்தைக்கு நல்ல வேண்டிய அவயங்களை நல்ல வளர்ச்சியை தாங்கப்பா. ஏற்ற வேளையில கர்த்தர் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய கரம் கூட தொடர்ந்து அற்புத அதிசயங்களை காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காரணம் கொஞ்சம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு பாருங்க. சப்பானி மாதிரி உட்காந்து கூடாது. வாசிக்கின்ற வேதப்படும் 1 கொரிந்தியர் 23 1 கொரிந்தியர் எத்தனை அதிகாரம்? 11ஆம் அதிகாரம் 23 ஓகே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரை, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்பொழுது திட்டம் பண்ணுவேன். 12ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும்
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாரும் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களுமாய் இருக்கிறது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாக்கிறதோ? காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளையே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளவனுக்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயமும் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம்மா, ஹல்லேலூயா. சொல்லாதவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. காலையில் விழிப்பாக தான் இருக்கிறீங்க. சரி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அப்படின்றீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். சேர்ந்து நம்ம ஜெபமனும். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த எல்லா தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்மை பாடியிருக்கிறோம், துதிச்சிருக்கிறோம், ஆராதிச்சிருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் மரித்து போன தெய்வம் அல்ல அப்பா, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமீன். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த வசனத்துல ஒரு காரியம் மட்டும், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஒரு தாகம் அல்லாவிட்டால் ஒரு வாஞ்சை, என் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்குது, என் பொருளாதார நிலை எப்படி இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை பின்தங்கி போய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது, என் பலவீனம் என்னைக்கு தான் மாறும், என் குடும்பம் என்னைக்கு தான் முன்னேறுகிற அந்த பாதையில் இருக்க போகுது, ஆமீன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்போதான் ரட்சிக்கப்பட போறாங்க, தொழில் இருக்கிற குறைவுகள், தொழிலில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்னைக்கு தான் மாறும். ஸோ ஒரு போராட்டத்தோடு ஒருவேளை உங்க லைஃப் போயிட்டு இருக்கா, உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், எப்படியாவது நான் இதிலிருந்து என்ன செய்யணும், மீண்டு வரணும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ள இல்லைன்னா, அந்த வாஞ்சை நமக்குள்ள இல்லைன்னா நாம் அப்படியே தான் கிடப்போம். நமக்குள்ள ஒரு தாகம் வேணும், நான் இப்படி இருக்க மாட்டேன், என் குடும்பம் இப்படி இருக்காது, என் தொழில் இப்படி இருக்காது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வர்த்திக்க பண்ணுவார், என் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார், என் குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார் என்ற அந்த தாகத்தோடு நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் என்று அங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும்னா நாம தான் என்ன செய்யணும், ஸ்டெப் எடுக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சொல்லிட்டாரு, யாருக்கெல்லாம் தாகமா இருக்குதோ நீங்கெல்லாம் வாங்கப்பா, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறீங்களோ நீங்க வாங்க, யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறீங்களோ நீங்க வாங்க, வரக்கடவன் என்று ஆண்டவர் அங்கே சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயாதிபதியின் காலத்துல மீதியானியர்கள் இஸ்ரவேலுடைய எல்லா வெள்ளாண்மைகளை விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்து அவங்க இஸ்ரேலுக்கு ஒண்ணுமே வைக்காம போவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு விளைச்சல் நேரங்கள்ல அப்படி நடக்கிற காரியங்கள் உண்டு. ஆனா அங்க இருந்த ஒரு கிதியோன் ஒரு நபர் மட்டும், என் குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது, வறுமையில தரித்திரத்துல பசி பஞ்சம் பட்டினி இப்படிப்பட்ட சூழ்நிலையில போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பம் மட்டும், ஒரு கிதியோன் என்ற ஒரு நபர் மட்டும் எழும்பி ஆமீன் அந்த மீதியானிற்கு எதிராய் போய் கோதுமை அணிச்ச களத்துல போரடிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலயத்துக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, என் குடும்பம் பசி பட்டினியில் இருக்கக்கூடாது, என் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, மீதியானியர் வந்து கெடுத்து போடுறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆமா இந்த காரியத்தை செய்யணும்னு சொன்ன அந்த அவனுக்குள்ள இருந்த வாஞ்சையை பார்க்கிறோம், அவனுக்குள்ள இருந்த தாகத்தை பார்க்கிறோம். சோம்பேறித்தனமா நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். யாரு? மீதியானியர்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இவர்கள் மத்தியில தான், இவர்களுக்கு முந்தி இவன் கோதுமை களத்துல போரடிக்கிறான். ஏன் போரடிக்கிறான்? என் குடும்பம் பசி பட்டினியில இருக்கக்கூடாது என்ற அந்த தாகம், அந்த வாஞ்சை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, அந்த குடும்பத்தை பத்தி சிலர் கவனிக்கிறதே இல்லை, கேட்கறதே இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. எப்படியாவது போட்டோம், காலம் போனா சரிதான். இவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்ல முன்னுக்கே வர மாட்டாங்க பாருங்க. ஆமீன். வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். சும்மா இருந்தா ஒன்றும் கிடைக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா இருந்தா ஒன்றும் கிடைக்காது. பிரயாசப்படணும். நான் இன்னும் கடன்ல இருக்கிறேன், ஐ மீன் அப்படியே சொல்லிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. நீங்க கடன் வாங்க மாட்டேன்ற அந்த ஒரு
பிரயாசத்தை மேற்கொள்ளணும். நல்லா கடின உழைப்பு உழைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடன் வாங்காம சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. யார்கிட்டயாவது கொஞ்சம் கடனாவது ஒரு மாசத்துல கொஞ்சமாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை விட்டு கடன் போகாதுங்க. ஆமே, இந்த கடன்ல இருந்து நான் அதை மேற்கொள்ளணும். நான் கடன் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன மாற்றணும். அந்த பிரயாசம் நம்ம எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அங்க அழகா வசனம் சொல்லுது. ஆமீன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அடுத்த வசனம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். பாருங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதுங்க. ஒரு தாகம் வேணும். பொருளாதாரத்துல என் குடும்பம் பின்னுக்கு இருக்கிற நிலைமையில அல்ல, நல்ல முன்னேற்ற பாதையில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். பின்னான வாழ்க்கை அல்ல, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நல்ல நெருங்கி ஜீவிக்கிற ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வேணும். காலையில தினமும் ஆண்டவரை தேடுற அந்த வாஞ்ச ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் நிறைவேறது அல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அனுதினமும். ஆமா, ஏன்னா நம்ம கண்களால சிந்தையில கூட நம்ம மாசுபடுறோம் இல்ல, சிந்தையில கூட நம்ம பாவம் செய்யறோம். ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டுமானால் அனுதினமும் நமக்கு ரட்சிப்பு அவசியம். தேவ சமூகத்துல நம்ம வந்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சமாவது முன்னேற முடியும். நம்ம மாட்டு பேசாம அப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. அப்ப தாகமா இருக்கிற இடத்தில் வரக்கடவுள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். வேதாகமத்துல புதிய ஏற்பாடு நாட்கள்ல சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இல்ல. அவனுக்குள் இருந்த தாகம் என்ன? நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து எழுதப்பட்டிருக்க 2ஆம் வசனம் வாசிங்களே. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமா இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அங்க இருந்தான் இல்ல. அவன் யாரு? ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு, பணக்காரன். அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ஏன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவர் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அவரை குறித்த ஒரு பிரமிப்பு அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். அவனுக்குள்ள அந்த தாகம் இருந்தது இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தாகம் இருந்ததுனால ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட எதெல்லாம் தடையோ இல்ல. எப்பவுமே கொஞ்சம் வசதி ஆயிட்டா எல்லா இடத்துக்கும் போக முடியாது பாருங்க இல்ல. நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும், இங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அவனுக்கு என்னென்ன தடையெல்லாம் இருந்ததான்? அவனுக்கு நல்ல பேரே இல்லை ஊர்ல. அவனை ஜனங்கள் என்ன சொன்னாங்க? பாவியான மனுஷன், மோசமான ஆளு. ஜனங்களுக்கு நல்ல பேரே இல்லை. ஜனங்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருந்தான். ஜனங்கள் அவனை வந்து அதிகமாக திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநியாய வட்டி வரி வசூல் செய்கிறவன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு தடை, அவன் ஹைட்டும் கூட ஒரு தடை தான். கும்பலில் ஏசப்பா வந்தாருன்னா அவனால் என்ன செய்ய முடியாது? எட்டி பார்க்க முடியாது. காரணம், அவன் அவ்வளோ குள்ளன். ஜன கூட்டத்தில் போயெல்லாம் அவரை பார்க்க முடியாத அவனுக்கு இருந்த தடைகள். ஆனா இந்த தடை எல்லாவற்றையும் அவனுக்கு ஒரு தாகம், எப்படியாவது இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வசதி படித்தவன், ஒரு செல்வாக்கு நிறைந்தவன், ஒரு அரசு பதவியில் இருக்கிறவன் ஓடி போய் காட்டுத்தி மரத்தில் ஸ்டேட்டஸை விட்டான். அதெல்லாம் விட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை அவரை நாம் பார்க்கணும். ஆமேன். உன்னதமான இயேசுவை நாம் பார்க்கணும், ஜீவனுள்ள இயேசுவை நான் பார்க்கணுன்ற அந்த வாஞ்ச, அந்த தாகம் அவனுக்குள்ள இருந்ததுனால தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றிலாம் அவன் கவலைப்படலை. காட்டுத்தி மரத்தில் ஓடி போய் மேலே ஏறிட்டு ஆண்டவரை பார்க்குறான். ஆண்டவர் பாருங்க, அவன் வாஞ்சியை பார்க்குறாரு, அவன் தாகத்தை பார்க்குறாரு. சகேயுவே யார் அவருக்கு பேரை சொன்னான்? ஆமேன். அவர் எல்லாத்தையும் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம பேரெல்லாம் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார்.
நம்ம யாரும் சகை காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுங்கன்னு யாருமே சொல்லலை. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, ஏன் அண்ணாந்து பார்த்தார்? அவனுக்குள் இருந்த இந்த தாகம். மனுஷ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவனுக்குள் இருந்த தாகம் அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். ஆமென். நான் உன் இருதயமாகிய அந்த இருதயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணணும். அவர் உள்ள வந்த உடனே பாருங்க, அவனுக்குள் இருந்த வேண்டாத அசுத்தங்கள் அவனை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். அநியாய வட்டி, அவர் சொல்றாரு பாருங்க, அவர் உள்ள வந்த உடனே வேண்டாதவர்கள் வெளியே போயிடுச்சு. அவர் சொல்றாரு வாய் திறந்து, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று. அங்க அவனுக்குள் இருந்த சுயநலம் வெளியே போச்சு இல்ல, அவனுக்குள் இருந்த இந்த பெருமை. சிலர்லாம் ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 ஊர், ஒரு பேர் வந்து 1 கோடி. எத்தனை பேர் சொல்லியிருப்பேன்னு தெரியல. அந்த ஊர் பேரு என்னது? 1 கோடி. அவர் நினைச்சிட்டாரு 1 கோடி. அவர் எப்படியாவது நம்ம ஊர்ல நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரியே என் பேங்க் பேலன்ஸு 1 கோடியை வச்சிடணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி, ஆனால் நிறைவேற்றினாரான்னு தெரியல. சொன்னாங்க ஊருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே என் பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டாரு. ஆனால் முடிஞ்சுதான்னு தெரியல. பாருங்க, 1 கோடி இல்லை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, அந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் உள்ளவங்கலாம் பார்த்தோன்னா ஒரு பெருமை கெத்தா இருப்பாங்க பாருங்க. ஆனா இதெல்லாம் பெருமை எல்லாம் அவனை விட்டு வெளியேறிச்சு. பேங்க் பேலன்ஸ் ஆகுது, எதுவாகுது, ஆமா எனக்கு இயேசுதான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அவருக்காக ஆமென். இதெல்லாம் நான் குப்பையா பார்க்கிறேன். அவரை பார்த்தவங்க உலக ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி தெரியணும்? அவரை பார்த்தவங்களுடைய மனசு இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் குப்பையா தெரியணும். ஆமென். எத்தனை பேர் அப்படி தெரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த உலக காரியங்களை காட்டிலும் அவருக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுக்கணும். அந்த பிரியாரிட்டி கொடுத்தோம்னா ஓய்வுனால கட்டடிக்க மாட்டோம், ஆராதனைகளை மிஸ் பண்ண மாட்டோம். எப்பெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்பெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரயாசத்துக்காக செலவை குறித்து கவலைப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இவர் சொல்றார், எல்லாத்தையும் யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையா தரேன், என் ஆஸ்திய பாதியை ஏழைகளுக்கு தரேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அந்த தாகம் தான் இவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினது. அப்ப நமக்குள்ள தாகம் வேணும். எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவோடு உறவாடணும், இயேசுவோடு நான் ஐக்கியப்படணும்ன்ற அந்த தாகமும் அந்த வாஞ்சியும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் ஆவிக்குரிய மேலான நன்மைகளை நாம் பார்க்க முடியும். ஆமா, போலாம். ஒரு தாகம் இல்லாம, ஒரு வாஞ்சை இல்லாம, எழுப்பி விட்டாலும் எந்திரிக்கலைன்னா என்ன செய்ய? எழுப்பி விட்டாலும் எந்திரிக்கலைன்னா என்ன செய்ய? இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது? ரொம்ப கடினமா இருக்குது சிலரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறது. கவனமா இருங்க. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் சொல்றாரு. தாகம் நமக்குள்ள இருக்கணும். என் குடும்பம் முன்னுக்கு கொண்டு வரணும். என் குடும்பத்துல நன்மைகள் வரணும்னா தாகம் நமக்குள்ள இருக்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னிலைமையில வரணும்னா நமக்குள்ள தாகம் வேணும். ஆமென். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், நமக்கான பிரயாசம் வேணும். என் குடும்பம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ன்ற அந்த தாகம் நமக்குள்ள இருந்தாதான் காரியம் வாய்க்கப்படும். தாகம் இல்லைன்னா யாருன்னா எக்கண்ணப்பட்டோம், நான் பாட்டுக்கிட்டு சுயநலத்தோடு நான் மட்டும் சபைக்கு வருவேன், வேற யார் வந்தாலும் வராட்டாலும் எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லைன்னு நாம் இருப்போமானால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. பாருங்க, இவனுக்கு இருக்கிற வசதிக்கு இவன் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை பார்க்கணும்னு சகைக்கு என்ன அவசியம்? நீங்க யோசித்து பாருங்க, என்ன பார்க்கணும்னு அவசியம்? ஆனா அவனுக்குள்ள ஒரு தாகம், நான் இயேசுவை பார்க்கணும். அந்த வாஞ்ச ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டா, சின்ன பசங்க மாதிரி மரத்துல ஏறி என்ன செய்யறான்?
ஆண்டவரை எப்படியாவது அவரை பார்த்துடணுன்ற அந்த தாகம், அதுதான் அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த தாகம் நமக்குள்ள இருக்கட்டும், அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கட்டும். அப்படி இருக்குமானால் தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அப்ப என் நிலம் மாறணும், என் தரித்திரம் மாறணும், என் வறுமை மாறணும், என் சரீர பலவீனங்கள் மாறணும், என் தொழிலில், என் வேலை ஸ்தலத்தில் என்னை ஒரு முன்னேற்ற பாதையில் நான் வரணும். அந்த தாகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாய் உங்க தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்றார். அவரால் எல்லாம் கூடும். நீங்க முதலாவது தீர்மானம் எடுங்க. சகையை எடுத்த தீர்மானத்தின்படி நாமளும் தீர்மானம் எடுத்து, இந்த நிலைமை இனி எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார், என் வேலையை ஆசீர்வதிப்பார், என்னுடைய எல்லா பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய மந்த நிலை இனி எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அடல் மூட்டுதலை எனக்கு ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? தாகம் உள்ளவன் மேலதான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். தாகம் உள்ளவன் மேலதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த தாகத்தை இன்றைக்கு ஒருவேளை இதுவரையிலும் எனக்கு இல்லாம இருந்திருக்குமானால், ஆண்டவர் அந்த தாகம் உள்ள அந்த வாஞ்சியை நீர் எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தாகம் வாஞ்சை உள்ள அந்த இருதயத்தை ஆண்டவரை எங்களுக்கு தாங்கப்பா. இனி நான் இப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் இனி இப்படி இருக்கக்கூடாது. உம்முடைய வருகை நாட்கள் இருக்கிறோம். உம்முடைய காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாய் எங்க ஜீவியம் காணப்பட, எங்க பேச்சு, எங்க பார்வை, எங்க சிந்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மிடத்துல நெருங்கி ஜீவிக்கிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க. அந்த கிதியோனை பார்க்கிறோம். ஆமீன். கிதியோனுடைய ஆமீன் அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க. சகைக்கு இருந்த அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நான் கர்த்தரை எப்படியாவது பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் நடக்கணும்ன்ற அந்த வாஞ்சை எனக்குள்ள தாங்கப்பா. இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர இருதயத்தை நீர் எங்களுக்கு வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நீ கரம் கூட இருக்கட்டும். விசேஷமாய் இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளில் செய்கிற வேலை தொழிலை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இன்றைக்கு தேர்வு எழுத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் கூட இருந்து நேர்த்தியாய் தேர்வு எழுத பள்ளிக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பு கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஈவுகளை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாகம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.